வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். இந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி சொல்லப்போனால் இந்த வருஷம் யோகங்கள் உடையக்கூடிய ராசின்னு கேட்டால் அது ரிஷபராசி தான். செம்ம பிரில்லியன்ஸ், படிப்பில் பண்பில் இருந்த இடத்துலேருந்தே உட்கார்ந்து வியாபாரம் பண்ணணும், அந்த நுணுக்கங்கள் உடையக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் அது ரிஷபராசி இருக்கக்கூடியது தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நல்ல ட்ரெஸ்ஸு, முகம் மலர்ச்சி, சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியோட, அஷ்டலட்சுமி கடாட்சியத்தோட, விற்காத பொருளை கூட விற்கக்கூடிய தருணம் உடையவங்க இந்த ரிஷபராசிக்கார அன்பர்கள். பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்களை ஆண் குழந்தைங்கள் கொஞ்சம் கோபக்காரங்க தான், குணமுள்ள கோபக்காரங்களை. அந்த ரிஷபராசிக்காரங்களுடைய தன்மையை புரிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்தால் தான் உங்கள் மேலே அன்பா பண்பா அனுசரணையாக இருப்பாங்க. இல்லைனா பரம எதிரியாகக்கூடிய அமைப்பு கூட உண்டு. பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு தாயும் ஆகாது, தகப்பனும் ஆகாது, அண்ணன் தம்பியும் ஆகாது, தகப்பனுடைய அப்பா தாத்தா பாட்டி கூட ஆகாது. ஏன்னா தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஆனால் ரிஷபராசிக்கார பெண்கள் பாசத்துக்கு அதிபதியானவங்க, பண்புள்ளவங்க, இரக்க குணம் உடையவங்க. நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளை பூர்த்தி ஆகாமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு தருணம் உடையவங்களும் ரிஷபராசிக்காரங்க. ஆனால் குறிப்பிட்ட கால வயசு ஒரு 25 வயசுக்கு உள்ள வரைக்கும் தீராத சர்ப்ப தோஷத்தில் வாழ்க்கையவே இழந்து திருமணம் சொல்லக்கூடிய சடங்கில் பலவிதமான கஷ்டங்களை அடைஞ்சு தார தோஷத்தை பெற்றக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நாக தோஷம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு போகும். அந்த தோஷம் கூட இனிமேல் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாப சனியாவோ இல்லை பாக்கிய சனியாவோ அள்ளி கொடுக்க போகிறாரு. தட கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய ஒரு வாழ்க்கை உங்கள் மேலே கடைக்கண் பார்வைப்பட்டதுனால யோகமாக வரப்போகிறீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் குரு பகவான். குருனாவே படிப்பு, குருனா வேலை, குருனா திருமணம், குருனா குழந்தை, குருனா உயர்ந்த பதவி, குருனா தலைமை பொறுப்பு. இப்படியாம்பட்ட ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 வரப்போகுது. மேன்மை வாங்கக்கூடிய வருஷம் இந்த 2026 அடித்து சொல்லுவேன். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்னென்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு அதிபதி அதி தேவதை அம்மா மகாலட்சுமி. ஒரே ஒரு இமேஜ், உள்ளங்கை சைஸில் இருக்க வேண்டிய மகாலட்சுமி இமேஜாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, அதை வீட்டில் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் உண்ண உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சமே வராது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம், உங்கள் கூட பிரயாணம் பண்ணுறவங்களை நீங்கள் காப்பாற்றக்கூடிய தருணமும் 100க்கு 100 உண்டு. ரிஷபராசிக்கு திருமணமும் பொருளாதாரமும் இப்படி பொதுவாக ரிஷபராசின்னு கேட்குறது ஒரு பெண் ராசிங்க. அந்த பெண் ராசியாக இருந்தாலும் ஆண்களுக்கு எந்த குறையுமே கிடையாது.
பெண்களுக்கு தாங்க பாவம். ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு டீனேஜ் வச்சுக்கோங்களேன். ஒரு 12th படிச்சதுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு 19 இயர்ஸ் வரைக்கும் ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்கள் ராசியில் வந்து வந்துட்டு போகும். ராகு திசை வந்துட்டு போகும். அந்த ராகு திசையில் என்ன பண்ணணும்னா கால தாமதமாக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். ஒரு 25, 27, 29 இந்த மாதிரியான முதிர்ந்த தோற்றத்தில் தான் கல்யாணம் பண்ணணும். ஆசை பாசம் அன்பா பண்பா டீனேஜ்லேயே காதல் பண்ணீங்கனாலும் உங்கள் காதல் பிளாப் ஆகிடும். இல்லை ஒரு 21 வயசு 23 வயசுக்குள்ள நிச்சயதார்த்தம் பண்ணால் கூட அந்த நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னையே கணவனுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துடும். இல்லை கல்யாணமே நடந்தால் கூட கணவன் மனைவியும் பஞ்சனை சுகம்னு ஒரு ஒரு காலம் இருக்கு. சேர்ந்து இருக்கிறது, அந்த சேர்ந்து இருக்கிறது இருக்க முடியாது. ஹனிமூன் பீரியட் இருக்காது. போகிற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகிடும். இப்படியாப்பட்ட ஒரு தருணங்களும் உண்டு. ஏன்னா உங்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய தாயி தகப்பன் ஒரு பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த பொண்ணு 11th 12th படிப்பாளா, காலேஜ் படிப்பாளா, இல்லை காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிண்டு தனக்கு அவமான அவப்பேறு ஏற்படுத்தி கொடுப்பாளா, இல்லை இவளுக்கு திருமணம் பண்ணால் தார தோஷம் இருக்கே இதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இதுக்கு உண்டான சாந்திகளை ஒன்று கோதானம் இல்லைன்னா நாக பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு பக்குவம் பண்ணி இருந்தால் இந்த தார தோஷத்துலேருந்து விடுபட்டு இல்லறத்தோடு சேர்ந்து நல்லறமாக வாழக்கூடிய தருணம் உண்டாகும். இவங்களுக்கு பண வரவு எப்படி? இவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு ஆகணும். ஏன் 33 வயசு ஆனால் தான் யோகமே. மேன்மை அடையக்கூடிய ராசி ரிஷபராசி. ஆக மொத்தம் தட கிரகமாக இருக்கக்கூடிய கிரகத்தில் நம்பர் 1 சனீஸ்வர பகவான். இந்த குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம்தான். ராகு கேது பெயர்ச்சி யோகம்தான். பொதுவாக நீங்கள் வழிபடக்கூடிய இன்னொரு தெய்வமும் இருக்குது. உங்கள் முன்னோர், அப்பாவளி முன்னோர் இறந்துட்டாங்கன்னா அவரை நினைங்க. இல்லை உங்கள் குலதெய்வம் எந்த தெய்வம் எந்த ஊரில் இருக்குதோ அந்த ஊருக்கு போயிட்டு அந்த கோயிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை வணங்கிட்டு வாங்க. தலைமுடி கூட கொட்டாது. பொதுவாகவே ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு தலைமுடி கொட்டும். ஏன்னா ராகுவோடைய திசை உங்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் வந்துட்டு போகும். அப்போ ஒன்று தலைமுடி கொட்டும், இல்லை ஸ்கின் அலர்ஜி வரும், இல்லைனா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். நல்ல துணி புத்தாடையாக உடுத்துங்க, சுத்தபத்தமாக இருங்க. இந்த 2026 உங்களுக்கு யோகமான வருஷம். ஆடம்பரத்தில் மிதக்கக்கூடிய ஒரு வருஷம். ஆடம்பரம் இல்லாமல் அழகா சிக்கனத்தோட சேமிப்போட வீட்டுக்கும் நாட்டுக்கும் உபயோகப்படுற மாதிரி சிக்கனமாக நீங்கள் இந்த வருஷத்தை கொண்டு போனீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு யோகம்தான் கொடுக்க போகுது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு நிலைமையாக தான் வரப்போகிறாரு. பொன்னான வருஷங்களாக அமையணும். இருந்திருந்தாலும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் மேம்படலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரித்தா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்போ மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட. எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில் இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கேஸ் தட்டுப்பாடு. அதிலிருந்து நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும். பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026
எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா ஐயா சொன்ன மாதிரி ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றத நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம.